இது வெடிக்கும்னு பார்த்தா ஒன்றும் வெடிக்கும். அதான் செல்வா அது அறிவிடுச்சு. நீங்கள் குக்கரில் வைங்க, இல்லை அப்படின்னா ஹீட் சட்டியில் வைங்க, மண் சட்டியில் வைக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த சோளத்தை வந்து நம்ம பாப்கார்ன் ஆக்க போகிறோம். இது வந்து நிறைய வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இது வந்து மணியாக இருக்கும், இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாப்கார்ன் செய்ய போகிறோம். இதில் வந்து நிறைய பேர் வந்து ரெடிமேடாகவும் பாப்கார்ன் இருக்குது, இதே மாதிரியும் இருக்குது. இதே மாதிரி வாங்கி வீட்டிலே செய்கிறது தான் பெட்ரு. இதுக்கு வந்து தேவையான வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுடலாம். இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து அந்த எண்ணெய் விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த சோளத்தை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். செஞ்சு தர போகிறோம். எல்லாத்தையும் போட்டுருவா? போட்டு விடு, அளவு உனக்கு தெரியுமில்ல. அது பாப்பாவுக்கு தீனி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். எட்டி வந்துறியா? அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட், அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து சட்டிலையும் செய்யலாம், குக்கரில் செய்யனாலும் குக்கர்லேயும் செய்யலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதே வந்து பேக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி அதுலேயே எல்லாமே போட்டிருப்பாங்க. அந்த பேக்கும் 10 ரூபா தான், ரெடிமேட்லேயே இருக்கும். அதெல்லாம் வாங்கி செஞ்சதை விட நம்ம வீட்டில் நேச்சுரலாக செஞ்சு சாப்பிட்லாமே. வந்துருமா பாப்கார்னு? வந்துதான் ஆகும், தெரியல என்ன. பாப்பா பாப்கார்ன் வந்துருமா? வரும் வரும். அடுப்பு கிட்ட போதா, இங்கிட்ட எட்டி வா. வெடிச்சிரும் மூஞ்சில. இங்கிட்டு வா, எட்டி வா. மூஞ்சில டப்பு டப்புன்னு வெடிக்க அப்புறம் திறந்தே வைக்கக்கூடாது நிஷா. 3 நாள் தான் நிஷா பாப்கார்ன் கிளறி விட்டுட்டு தான் வரும், வைக்கணும். சரி ஓகே, இப்போ நம்ம கிளறினது போதும். இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வரும் பாரு பாப்பா பாப்கார்னு. சும்மா டப்பு டப்புன்னு சவுண்டு வரணும், வெடிக்கிற சவுண்டு வரணும். பாப்போமே வருதா இல்லையான்னு. நம்ம அடுப்பு எரிச்சு விடுவோம். அடுப்பு எரிச்சாதான் நாங்கள் விட்டின்னு வெடிக்கும். வெடிக்குதான்னு பார்ப்போம். வெடிக்கும் பாருங்க. பாப்பா பாப்கார்ன் வருமா வராதா? வரும் சொல்லு. வருமா பாப்போம். ஒரு பாப்கார்னாவது வந்துருதானே. டப்புன்னு வெடிக்கணும். அப்போ தான் வெடிக்கும் பாரு. ஓகே, இப்போ வந்து படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதான்னு தெரியல. சட்டி கிட்ட கொண்டு போவோம், சவுண்டு கேட்கும். அதான் கேட்குது பாருங்க. பாப்பா என்ன கேட்குது? இருங்க, வெடிச்சு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணல பார்ப்போமா? இல்லை இப்போ ஓப்பன் பண்ணுறியா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இல்லை, முடிஞ்சதுக்கப்புறம் சத்தெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். நீங்களா பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஓப்பன் பண்ணால் எல்லாம் கீழே கொட்டிடும். வெடிச்சு அப்படி கீழே விழுது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சரியாகவே வரலை நம்மளோட சட்டியில். ஏன்னா மண் சட்டி வந்து ரொம்ப ஹீட் ஆகுது போல், நல்லாவே வரலை, எல்லாம் கருவிடுச்சு. நீங்கள் குக்கரில் வைங்க, இல்லை அப்படின்னா ஹீட் சட்டியில் வைங்க, மண் சட்டியில் வைக்க. அது வந்து ரொம்ப ஹீட் ஆகும், ரொம்ப நேரம் ஆகிறதுனால கருகிடுது. மண் சட்டியில் வச்சிங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 4-5 பீஸ் தான் வந்திருக்கு. இந்த வருது பாருங்க சார், வருது 1-2 தான் வருது, அதுவும் ஒழுங்காக வரல கறி. போட்டு பார்ப்போம். சரி, வடை சட்டி எடுத்துகிட்டு வா பாப்பா. இங்கிட்ட எட்டி பார்க்காதீங்கிட்டு வா, மூஞ்சில் டப்புன்னு தெரிச்சிடும். இப்போ வெட்டிக்கு தானே பாரு, ஆனால் கொஞ்சம் கருகலாக போயிடுச்சு. இங்கே பாருங்க பாப்பா, எட்டி வா பாப்பா, மூஞ்சில் தெரிக்கும். இப்போ வருதா வரலையா? இங்கிட்டு வா, இங்கிட்டு வாண்ணா. போடாவா? செல்லு பேசு, அளவு பேசு. பேட்டரியா? பேட்டரி அப்பா புதுசு வாங்கி தரேன். செல்லு எப்படி இருக்கு பாப்பா? இங்கிட்டு தூக்கு, மூஞ்சில் தப்புன்னு தெரிச்சிட முடியாது. என்ன இது செட்டி ஹீட் ஆகணும். இப்போ இங்கிட்டு வா பாப்பா, மூஞ்சில் அடிச்சிடும். சட்டி ஹீட்டானா தான் வருமா? மூடணுண்டி. இப்போ மூணு தானே வரும், வேண்டியது இல்லையா? மூடி பாரு. பாப்கார்ன் நீங்களாம் ஆசையாக. நான் வந்து ட்ரை பண்ணேன், ஒழுங்காகவே வரல. நான் ஒழுங்காக செய்யலையா, அது ஒழுங்காக இல்லையானே தெரியல. ஸோ எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து இதே மாதிரி நல்லா சூப்பராக பண்ணி காட்டுறேன். இது ஒழுங்காக வரல.
கறி போச்சு சுண்டக்காய் வத்த மாதிரியே இருக்குது எது வெடிக்கும்னு பார்த்தா ஒன்றும் வெடிக்கவும் அதான் செல்வா தான் கடிச்சது. ஆமாம் நான் சொன்னேன் சட்டியில் வைக்கணும், நான் மண் சட்டியில் வைக்கக்கூடாதுன்னு, குக்கரில் வைக்கணும். குக்கர்லேயும் சட்டியில் தட்டை போட்டு மூடியும் வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா ஈஸியாக வரும். நான் குக்கரில் வச்சுருக்கேன். தர்னிஸ்க்குலாம் வாங்கி வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாபா. நான் முதவே தமிழில் எடுத்துக்கலான்னு பச்சை சோளத்தை வச்சு பாப்கார்ன்லாம் ஃபுல்லாக பொரிஞ்சு வந்துடும். அந்த சட்டியோடு தூக்கி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம் அப்படின்னு. சட்டியோடு எல்லாம் புகஞ்சு போய் கிடக்கு சட்டி ஒரு பக்கெட்டு. சரி, அதை வச்சே ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம்ப்பா. பாய் பாய்.